ஸோ வணக்க மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாரன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யுவர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் 2024 இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. சரிங்களா? ஸோ அதுக்காண்டி கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இன்னும் நீங்கள் நம்மளோட மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு, டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராமில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்ததாக ஒரு லிங்க் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி இந்த லிங்க் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருது. சரிங்களா? இந்த இடத்துல கனெக்ட் வேலட் அப்படின்றதுக்கு தான் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆனோடனே ஜஸ்ட் சைன் பண்ண கேட்பாங்க. இந்த ட்ரான்சாக்ஷனை சைன் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு ஆத்தரைஸ் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட்டும் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு ட்விட்டர் எல்லாம் கனெக்ட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 136.8 பாயிண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் டு செக்யூர் யுவர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ எத்தீரியம் பிரிட்ஜ் பண்ணணுமோ அவ்வளோ எத்தீரியம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதாவது என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிட்ஜ் டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்து இந்த டிரான்சாக்ஷனை சைன் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிறைய எத்தீரியம் டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா அந்த மேட்டா பெராகிடம் ஈவெண்ட் மாதிரி இவனுங்க வந்து அந்த நீங்கள் டெபாசிட் பண்ணுற எத்தீரியமாக பிடிச்சலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தேவையானப்போ வித்ரா பண்ணிக்கலாம். பட் ஆனால் மேண்ட் அளவுக்கு இது பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஆனால் அதற்கு பாதி இது ஒர்த்து தான். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ ஃபீஸ் போகும் என்ன ஏது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட $6 பக்கம் நமக்கு ஃபீஸ் போகுது. நான் ஜஸ்ட் அதை பே பண்ணி விட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் லோட் ஆகும் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மோர் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த விஷயங்களில் நம்ம வந்து சில டாஸ்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது என்ன டாஸ்க்கு என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிம் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டுருக்குதா, இதில் போய் நம்ம வந்து சில ஸ்வாப்பு அதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் கனெக்ட் வேலட் அப்படின்ட்டுருக்குதா, அதை ஜஸ்ட் மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும் கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு, நீ சரிப்பா அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்து வேலெட்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தீரியம் ப்ரைஸ் $226 காட்டுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு $199 தான் காட்டுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா ஸ்லிப்பேஜ், அது மட்டும் இல்லாமல் லோ லிக்விடிட்டி. சரிங்களா? ஸோ அதனால் பெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா எத்தீரியம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது ரேப்ட் எத்தீரியம் அப்படின்னு ஒன்று. ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் வந்து எத்தீரியமை ரேப்ட் எத்தீரியமாக மாற்றுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வால்யூமில் கணக்கு வராது. சரிங்களா? ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் கவுண்ட் வரும். அதே மாதிரி ஃபீஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகும். ஸோ எப்படி லோ ஃபீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போது என் கையில் ஒரு 0.05 எத்தீரியம் அப்படின்னு இருக்குது, 0.1 எத்தீரியம் இருக்குது. அதுலேருந்து ஒரு நான் 0.08 எத்தீரியமை நான் வந்து இப்போ எத்தீரியமாக, அதாவது ரேப்ட் எத்தீரியமாக ரேப் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் டு ஸ்வாப் அப்படிங்கிறத கொடுத்த உடனே நமக்கு மெட்டமாஸ்க்லேருந்து உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இதில் மார்க்கெட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு இதில் வந்து 0.005 அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சேவ் திஸ் ஃபார் அப்படின்னு டிஃபால்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஓகே ஆகிரும். சரிங்களா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட 15 சென்ட்டாக இருந்த அந்த கேஸ் ஃபீஸை நம்ம வந்து ரொம்ப கம்மியாக குறைச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கிம் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து பண்ணுற டாஸ்க். சரிங்களா? ஸோ இதே மாதிரி என்ன ஒரு டெக்ஸ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற எக்ஸ்சேஞ்சு டூயர் ஸ்வாப். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்டா செயின்லேயே இதில் வந்து நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம். இதில் கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கொடுத்து மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலட் கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட எத்தீரியம் இருக்கும், அதை நம்ம வந்து சாதா எத்தீரியமாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அன்ட்ராப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் ஜஸ்ட்டு ஓகே பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டூயர் ஸ்வாப்லேயும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஒரு லெண்டிங் அண்ட் பாரோயிங் பிளாட்ஃபார்ம் உண்டு. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதில் ஒரு பாயிண்ட் சிஸ்டம் கூட இப்போ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது.
ஸோ இதுதான் அது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் மார்க்கெட் சரிங்களா. இதில் கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெட்டமாஸ்க் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க் கனெக்ட் ஆகிரும் சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ரேப்ட் எத்தீரியம் இருக்கும்ல, நீங்கள் அந்த ரேப்ட் எத்தீரியமை ஜஸ்ட் சப்ளை பண்ணீங்க அப்படின்னா சப்ளை டபிள்யூ எத்தீரியம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜஸ்ட்டு சப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இன்னும் பாயிண்ட் வரது ஸ்டார்ட் ஆகலை. ஸோ பாயிண்ட் வர ஆரம்பித்த உடனேயே, அதாவது அந்த பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வந்த உடனே நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் ஓடியே வந்து உங்களுடைய டபிள்யூ எத்தீரியமை நீங்கள் சப்ளை பண்ணிவிட்டு யூஎஸ்டிடியோ இல்லைனா யூஎஸ்டிசியோ ஏதாவது பாரோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா .mod அப்படிங்கிற டொமைன் தான் வாங்க போகிறோம் சரிங்களா. ஸோ அந்த டொமைன் எப்படி வாங்குறது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து டீமன் அப்படிங்கிற ஒரு நேம் சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த நேம் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஸோ காட் மோடு மாதிரி டீமன் மோடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் டீமன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்விட்ச் டு மோட் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். மெட்டமாஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். அடுத்ததாக இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய வேலட்லேயும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜஸ்ட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பிடிச்ச அந்த டொமைன் வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும். ஸோ உங்களுக்கு வந்து டொமைன் ரிஜிஸ்டர் ஆன உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எடிட் சிம்பிள் இருக்கும் சரிங்களா. நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டொமைன் வந்து பக்காவாக சேவ் ஆகிரும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோட் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிஆப்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த மோட் நெட்வொர்க்கை பற்றி என்ன ஏது அப்படிங்கிறத எங்களோட ட்விட்டரில் வந்து விலாவரியாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மோட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்களுக்கு வந்து ஆப்டிமிசமில் வந்து இவனுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட ஓபி ஸ்டாக் யூஸ் பண்ணுற ஒரு நெட்வொர்க் சரிங்களா. ஸோ இந்த மோட் நெட்வொர்க்கில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5% சப்ளை ஆஃப் த டோக்கன்ஸ் வந்து எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏர்ட்ராப் கொடுக்குறதுக்குனே ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்ட்ராப் வந்து ஏப்ரலில் கன்ஃபார்ம் சரிங்களா. ஏப்ரல் மாதம் நமக்கு மோட் ஏர்ட்ராப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தீரியம் லாக் பண்ண முடிகிறவங்க மறக்காமல் எத்தீரியம் லாக் பண்ணிடுங்க சரிங்களா. சரி இப்போ வாங்க அடுத்ததாக இன்னொரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. இன்னும் நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாங்க மறக்காமல் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் டெய்லியும் நம்ம ஏதாவது ஒரு கைடு போட்டு விட்டுட்டு தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.